இந்த ஸ்டாலின் ஆட்சியை விட எடப்பாடியார் ஆட்சி மேல். சொத்து வரி உயரல, மின்சார கட்டணம் உயரல, பால் பொருட்கள் விலை உயரல, குப்பைக்கு வரி விதிக்கல, குடிநீர் கட்டணம் உயரல, அமைதியா இருந்துச்சு. கொரோனான்ற ஒரு யமன் வரும்போது கூட யாருக்கும் தெரியாது. அதையும் திறமையா சமாளிச்சாரு. அந்த நேரத்துல அம்மா உணவகத்துல 3 வேளையும் இலவச உணவு போட்டாரு. அரசுக்கு 3.5 லட்சம் கோடி வருமானம் வரணும். வரி வருமானம் கிடையாது, ரெவன்யூ எதுவுமே கிடையாது. அந்த நேரத்துல கூட அரசு ஊழியர்களுக்கு 31ஆம் தேதியே சம்பளம் போச்சு, பென்ஷன் தரதுக்கு பென்ஷன் போச்சு. கரெக்டா திறமையா நடத்தினாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. யோசிச்சு பாருங்க. இப்போ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சாரா இல்லையா டெல்டா மண்டலத்தை? இன்னைக்கு வரைக்கும் அங்கே ஒரு புல் பூண்டை கூட கமர்ஷியல் பர்பஸுக்காக எடுக்க முடியுமா? அந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே எடப்பாடியார் செய்தாரு. அந்த ஆளுமை இன்றைக்கு அந்த கட்சியை கட்டி காப்பாத்து ஒரு நிலையில நிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. வெற்றியும் தோல்வியும் வந்து எந்த காலத்திலயும் வரலாம், எந்த காலத்திலயும் போகலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த கட்சியை நிக்க வைக்கிறது முக்கியம். அதனால இது போல 1000 செங்கோட்டையன்கள் உருவாகலாம், போகலாம். ஆனா கட்சின்றது ரெட்டலையும் அந்த கொடியும் சின்னமும் ஒரு தலைமையை ஏத்துக்குன்னு கண்டிப்பா நிற்கும்.